உண்மையிலேயே மக்கள் சேவைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அவர் கொடுக்கிறார் அப்படி என்று சொன்னால் ரெண்டு கையும் தட்டி நம்ம வரவேற்கணும். கேட்குறது எங்களுடைய உரிமை, கொடுக்கறது அவங்களுடைய. நான் வேங்க வேலைன்னு ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்கேன். பாஜக வளருது அப்படின்னு மட்டுமல்ல, பாஜக முன்வைக்கிற வலதுசாரி அரசியலுடைய செல்வாக்கு உயருது. நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நம்மிடையே விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் எழுத்தாளருமான முனைவர் திரு ரவிக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு நம்ம அரசியல் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். நடிகர் திரு விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை துவக்கி இருக்கிறார். இந்த பாராளுமன்ற தேர்தலை தவிர்த்துட்டு அவர் நேரடியாக சட்டமன்ற தேர்தலுக்கு வருவதாக திட்டமிட்டிருக்கிறார். இப்போது இந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் எதிர் வாக்கு வங்கிகள் சிதறுமா? என்ன நடக்கும்? ஒருவர் அரசியல் கட்சியை துவக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. அதை எல்லாருக்குமே உரிமை இருக்குது. அந்த விதத்தில் எங்கள் தலைவரும் நேற்று அதை வரவேற்றிருக்கிறார். அவர் அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவருடைய அந்த வாக்கை ஒரு முத்திரை வாசம் மாதிரி குறிப்பிட்டிருந்தார். நான் கூட அதை பாராட்டி, இது வள்ளுவருடைய வாக்கு மட்டுமல்ல, அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படையும் அதுதான், புரட்சியாளர் அம்பேத்கருடைய லட்சியமும் அதுதான். அதை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறது வாழ்த்துக்கிறேன்னு சொல்லி போட்டிருந்தேன். அவர் இன்னைக்கு ஒரு அதிகபட்ச வருமானம் வாங்குகிற ஒரு நடிகர். ஏறத்தாழ ஒரு படத்துக்கு 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவர் என்று சொல்கிறாங்க. அப்படி இன்னும் அவர் ஒரு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் இந்த மாதிரியான ஒரு பீக்கிலே இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி திரையுலகத்தில் அவருடைய செல்வாக்கு இருக்குது. அப்போ அவர் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை தவிர்த்துட்டு அதை நிராகரித்து விட்டு இந்த பணிக்கு வர்றாரு. உண்மையிலேயே மக்கள் சேவைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அவர் கொடுக்கிறார் அப்படி என்று சொன்னால் ரெண்டு கையும் தட்டி நம்ம வரவேற்கணும். இப்போ இது அரசியல் கட்சியினுடைய, இப்போ நீங்கள் ஒரு நாடாளுமன்ற ஒரு கட்சியின் மூத்த தலைவர் மட்டும் இல்லாமல் ஒரு எழுத்தாளர், அரசியலை குற்று நோக்கக்கூடியவர். இப்போ இது அரசியல் இளைஞர்கள் வட்டத்தில் இது மற்ற ஏனைய கட்சிகளில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுமா? வாக்கு வங்கிகள் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமா? தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திமுக, அதிமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இது மாதிரியான கட்சிகளுக்கு ஒரு கமிட்டடு ஓட் பேங்க்னு ஒன்று இருக்குது. எங்களுக்கெல்லாம் அந்த ஓட் பேங்க் குறையாது. அப்படி கமிட் ஆகாத ஒரு வாக்காளர்கள் ஒரு 20-25% வெளியில் இருக்காங்க. அவங்க என்னென்னா அப்பப்போ அவங்களுக்கு அவங்களுடைய விருப்பப்படி வாக்களிப்பாங்க. அந்த வாக்குகளை ஈர்ப்பதுங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நோக்கமாக இருக்குது, புதிய கட்சி துவங்குறவங்களுக்கு. அப்போ புதிய கட்சி துவங்குறவங்களுக்கெல்லாம் அவங்க ஓட்டு போடுவாங்க. குறிப்பாக திராவிட கட்சிகள் மேலே அதிருப்தி உள்ளவர்கள், திராவிட கட்சிகளுக்கு பிடிக்காதவங்க, அப்படி உள்ளவங்க அந்த புதிய கட்சிகளுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படி தான் விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் அப்படி வாக்களிக்கிறாங்க, மக்கள் நீதி மையத்துக்கும் அப்படி தான் வாக்களிக்கிறாங்க. ஆனால் அவங்க விஜய்க்கு வாக்களிக்கலாம். இவர் ஒரு பிரபலமான நடிகர், இவர் வெற்றி பெறக்கூடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும்போது அவர்கள் அதிக லெவலில் அவங்களுக்கு வாக்களிக்கலாம். அப்படி வாக்களிக்கும் போது அது எதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வங்கியை பாதிக்கும், அதுபோல் மக்கள் நீதி மையத்தை வாக்கு வங்கியை பாதிக்கலாம், அதுபோல் தேமுதிக ஏற்கனவே அது பாதிச்சிருக்குது, அது இன்னமும் இருக்கிற கொஞ்சத்தையும் அது பாதிக்கலாம். அதுபோல் பாரதிய ஜனதா கட்சியை இன்றைக்கி திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பார்க்குறவர்கள் அந்த கட்சியுடைய வாக்கு வங்கியும் அது பாதிக்கலாம். இப்படி வரும்போது அதுக்குள்ளாரே காம்பன்சேட் ஆகிடும், அதுக்குள்ளாரே அதுவாகும். அதுக்கு மேலே இவருடைய செல்வாக்கு எப்படி விரிவடைகிறது என்பதை அவர் என்ன அரசியலை செய்ய போகிறாருங்கிறது தான் தீர்மானிக்கும். இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சி பொது தொகுதிகள் கேட்பதாக செய்திகள் வருகிறது. அதனுடைய நோக்கம் இல்லை, நாங்கள் போன தேர்தலையும் கேட்டோம், 2014 தேர்தலையும் பொது தொகுதி கேட்டோம், 2009 தேர்தலையும் பொது தொகுதி கேட்டோம். பொது தொகுதி நாங்கள் எப்போவுமே கேட்கறது வழக்கம். ஆனால் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சி
அந்த கூட்டணியுடைய மற்ற கட்சிகளுடையக்கு பகிர்ந்தளிக்கிற அந்த கடமை இருக்குது அவங்களுக்கு. அந்த இதெல்லாம் பார்த்து அதுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஷேர் பண்ண முடியுமோ அதை ஷேர் பண்ணுவாங்க. கேட்குறது எங்களுடைய உரிமை, கொடுக்கறது அவங்களுடைய நிலைமையை பொறுத்து தான். ஸோ நாங்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அந்த முடிவெடுக்கும் அதிகாரத்தை எங்கள் தலைவருக்கு அளித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். அந்த பேச்சுவார்த்தையில் எப்படி சூழல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் தலைவர் முடிவெடுப்பாங்க. வெங்கைவேல் மாதிரியான பிரச்சனைகளை இன்னும் அரசு ஒரு தீர்வு எட்டப்படாத ஆங்காங்கு இது போன்ற தொடர்புடைய பிரச்சனைகள் இருக்கிற போது இதை முன்பெல்லாம் ரொம்ப அதிகப்படியாக விடுதலை சிறுத்தைகள் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும், அதுக்காக குரல் எழுப்போம். அந்த குரல் குறைந்து விட்டது, அது ஏதோ கூட்டணி தர்மத்திற்காக அவங்க குரல் குறைஞ்சிருச்சான்ற விமர்சனத்தை இருக்குது. இல்லை, இப்போ நாங்கள் கூட்டணியில் இருக்கிறதுனாலேயே எங்கள் குரலை வந்து மற்றவங்க கவனிக்கலையோ அப்படிங்கிற எண்ணம் தான் வருது. உதாரணத்துக்கு வேங்கவேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த சம்பவம் நடந்த 3வது நாள் புதுக்கோட்டையில் எங்கள் தலைவர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அதுக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தணும். சட்டப்பேரவையில் இன்றைக்கு எங்களுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வந்து அதுக்கு கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து அது தொடர்பான விவாதம் வந்து அதுக்கு மேலே தான் அந்த இதெல்லாம் விசாரணை குழுலாம் அறிவிக்கப்பட்டது, சிபிசிஐடி விசாரணை எல்லாம். அது மட்டும் இல்லை, இது தொடர்பான கருத்து பிரச்சாரத்தை நான் வந்து வேங்கவேல்னு ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்கேன். அது தொடர்பாக பல பேருடைய கருத்துக்கள், படைப்புகள், எங்கள் தலைவர் பேசின உரை, இது எல்லாத்தையும் சேர்த்து வேங்கவேல்னு ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்கேன். ஸோ வேங்கவேல் மட்டுமல்ல, எந்த ஒரு வன்கொடுமை நடந்தாலும் அதை நாங்கள் வந்து சகித்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிற கட்சி அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் இப்போ தான் நடக்குதா அப்படின்னா அது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைய ஆணவ கொலைகள், கடுமையான ஆணவ கொலைகள் நடந்தது. தருமபுரி மாதிரி ஒரு மிகப்பெரிய கலவரம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. அது மாதிரி கோகுல்ராஜ் மாதிரி ஒரு மிக மூர்க்கமான ஒரு படுகொலை நடைபெற்றது. ISIS தான் அது மாதிரி கழுத்தறுத்து அதை வீடியோ பண்ணுற இது இருந்தது. அது மாதிரி பண்ணி ஒரு படுகொலை நிகழ்த்தப்பட்டது. இது மாதிரியான விஷயங்கள் வந்து அப்போது நடந்த ஒன்றை இன்றைக்கி நம்ம மறந்து விட முடியாது. ஏதோ அதிமுக காலத்தில் இது வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ நடக்கிற இந்த வன்கொடுமைகள் இதனுடைய தன்மை வந்து வேறுபடுது. இன்னும் வந்து ரொம்ப ஒரு கீழ்மைப்படுத்துகிற ஒரு நோக்கம் இந்த வன்கொடுமைகளில் இருக்குது. சிறுநீரை குடிக்க வைக்கிறது, மலத்தை கலக்கிறது, இப்படியான ஒரு தன்மை இருக்குது. இது எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் வலதுசாரி மனோபாவம், வலதுசாரி அரசியல் வளர வளர அங்கே இருக்கிற சிறுபான்மையினர் மீதான தாக்குதல், அதுபோல் பட்டியல் சமூக மக்கள் மீதான தாக்குதல்களும் அதிகரிக்குது. இதுக்கு காரணம் இங்கே ரைட்டிங் பாலிட்டிக்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. அது எல்லா கட்சிக்குள்ளாரையும் ஊடுருவுது. நான் ஏதோ பாஜக வளருது அப்படின்னு மட்டுமல்ல, பாஜக முன்வைக்கிற வலதுசாரி அரசியலுடைய செல்வாக்கு உயருது. அந்த செல்வாக்கு உயரும்போது அது அதிமுகக்குள்ளார ஊடுருவுது, திமுகக்குள்ளார ஊடுருவது, விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளார ஊடுருவோம், எல்லாத்துக்குள்ளாரையும் ஊடுருவோம். அப்போது அதை தற்காத்து கொள்ள வேண்டிய கடமை ஒவ்வொரு அரசியல் கட்சி இருக்குது. இப்போ நாங்கள் அதனால தான் சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறத முதன்மைப்படுத்தும் மூலம் நாங்கள் வந்து இதை வந்து ஒரு அரணாக வந்து அதை நிறுத்துகிறோம். ஸோ இந்த கட்சிக்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்துக்கான அரணாக அதை முன்னிறுத்துகிறோம் அந்த அரசியலை. ஸோ இந்த சம்பவங்கள் கூடுவதற்கும் இங்கே வலதுசாரி அரசியல் செல்வாக்கு பெறுவதற்கும் நேரடி தொடர்பு இருக்குங்கிறத நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மிக்க நன்றிங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.